அண்மை காலமாகவே நல்லா புது புது முறையில வந்து மக்கள்கிட்ட மோசடி செஞ்சு பணத்த பறிக்கிறாங்க. அப்படி ஒரு மோசடி பத்தி தான் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். இது என்ன அப்டின்னாக்க, பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு அனுபவம் இருக்கும். நம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். இந்த மாரி என் பேர்ல யாராவது Instagramலேருந்து பணம் கேட்டா குடுக்காத. Facebookலேருந்து மெசேஜ் பண்றாங்க, அவசரமா பணம் வேணும் அப்டின்னு என் பேர்லேருந்து வந்தா குடுக்காத. அது ஃபேக் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர நமக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இல்ல அவங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா, இப்ப அண்மை காலமா என்ன பண்றாங்கனாக்க, இந்த மாரி சோஷியல் மீடியா மூலமா மெசேஜ் அனுப்பி பணம் பறிக்கிறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. அப்படிதான் ரீசென்ட்டா வந்து நம்ம மத்திய அரசோட தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் வந்து எக்ஸ் தள பக்கத்துல ஒரு பதிவ வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி நமக்கு தெரியும். என்ன பண்றாங்கனாக்க, மகேந்திர சிங் தோனியோட பேர்ல Instagramல வந்து மெசேஜ் அனுப்புறாங்களாம். அதாவது என்னன்னாக்க, அவரு வந்து அவரோட பர்சனல் அக்கவுண்ட்லேருந்து அனுப்புற மாதிரி. நான் வந்து எம்.எஸ். தோனி, உங்களுக்கு நான் வந்து என்னுடைய பர்சனல் அக்கவுண்ட்லேருந்து நான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கேன். நான் வந்து ராஞ்சியில ஒரு அ அவுட்ஸ்கர்ட்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். என்னோட பர்ஸையும் நான் எடுத்துட்டு வரல. அவசரமா எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது. நீங்க ஒரு ரூ. 600 எனக்கு அனுப்பி வச்சீங்கனாக்கா, நான் வீட்டுக்கு போனோனே உங்களுக்கு திரும்ப குடுத்துர்றேன். அப்படின்னு தோனியோட ஃபோட்டோவ வச்சு, அவரு மெசேஜ் அனுப்புற மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்களாம். ஆ இது அ இது தொடர்பா வந்து எக்ஸ் தள பக்கத்துல நம்மளுடைய மத்திய டெலிகாம் துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து பதிவிட்டிருக்காங்க. இந்த மாதிரி மெசேஜ் வந்தாக்க, யாரும் நீங்க இது நம்பாதீங்க. இது உண்மை கிடையாது. தோனி வந்து இப்படிலாம் உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டாரு. அதனால இந்த மாதிரி யாராவது பணம் கேட்குறாங்கன்னு குடுத்துட்டு ஏமாறாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ நம்ப வந்து இப்ப டிஜிட்டல் முறையில நம்ம பண பரிவர்த்தனைகள்லாம் மாறிடுச்சுன்றதுனால, நம்மள மோசடி செய்யக்கூடிய முறைகளும் வந்து டிஜிட்டலா மாறிட்டு வருது. அதனால நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கக்கூடிய பணத்த இந்த மாதிரியான ஆட்கள நம்பி ஏமாந்துராதீங்க. எக்காரணத்து கொண்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ உங்களுக்கு FBலயோ இல்ல Instagramலயோ மெசேஜ் பண்ணி அவசரமா பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாக்க, நீங்க உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி உண்மையா பொய்யான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப இந்த மாதிரி தான் நெறைய பேர் பணத்த ஏமாந்துட்டு இருக்காங்க.